வணக்கம்ங்க. 8/6/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்கள் விவசாய தோழன் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து திருப்பூர் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் வீட்டிலேருந்து தெரிஞ்சுக்கலாங்க. பச்சை மிளகாய் 15 கிலோ கொண்ட பை திருப்பூர் மார்க்கெட்டில் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி 17 கிலோ கொண்ட பை 800 to 1200 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1200ங்கிறது பெருவட்டு மிளகாய்ங்க, 800ங்கிறது மீடியம் சைஸ் மிளகாய்ங்க. முருங்கைக்காய்ங்க, கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 60 ரூபாய்க்கும், செடி முருங்கை ஒரு கிலோ 50 ரூபாய்க்கும், மரத்துக்காய் 35 ரூபாயிலிருந்து 45 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அவரைக்காய்ங்க அடுத்ததுங்க. அவரைக்காய் பார்த்தீங்கன்னா 20 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை 1000 ரூபாயிலிருந்து 1300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 50 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 30 to 40 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 150 to 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ 10 to 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகக்காய் 20 கிலோ கொண்ட பை 700 to 1000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ 35 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 500 to 700 ரூபா வரைக்கும் விற்பனை ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 30 to 40 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பையங்க அதிகபட்ச விலை இன்றைக்கி 400 ரூபா தானுங்க. இன்றைக்கி விலை முள்ளங்கி குறைவுங்க. இன்றைக்கி பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பை சற்று விலை குறைவுங்க. 200 to 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 8 ரூபாயிலிருந்து 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஒரு கிலோ 150க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு 100க்கும், பல்லு பூண்டுகள் 70 to 90 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளிங்க 28 கிலோ கொண்ட மைசூர் ஆந்திரா தக்காளி ஃபஸ்ட் குவாலிட்டி 450 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. லோக்கல் தக்காளி 15 கிலோ கொண்ட பந்தல் தக்காளி பார்த்தீங்கன்னா 200-220 ரூபாய்க்கு பந்தல். காஞ்சனா தக்காளி 150 + 180 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மதன் தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி 130 to 150 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இதர வகையான செகண்ட் குவாலிட்டி தக்காளி எல்லாமே 100 to 130 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவோட கட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலிருந்து 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு 4 ரூபாயிலேருந்து 5 ரூபா வரைக்கும், 3 கட்டு 4 கட்டு வாங்கினா கட்டு மறுபடியும் 1 ரூபா குறைச்சி கொடுக்குறாங்க. புதினா தலை பெருசாக விலை இல்லைங்க. முட்டைக்கோஸ் 40 கிலோ மூட்டை 200 to 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி 35க்கும், செகண்ட் குவாலிட்டி உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 10 to 15 ரூபாய்க்கும். கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட் ஒரு கிலோ 30 to 35க்கும், செகண்ட் குவாலிட்டி கேரட் பார்த்தீங்கன்னா 15 ரூபாய்க்கும். சக்கரவள்ளி கிழங்கு ஹோல்சேல் ப்ரைஸ் 30 கிலோ மூட்டை 600 ரூபாய்க்கும், சில்லறை விற்பனை ஒரு கிலோ 40 to 50க்கும். மரநெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 40 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனை ஆகிருக்குதுங்க. பப்பாளி பழம் 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி 100-110க்கும், செகண்ட் குவாலிட்டி 40 to 80 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சப்போட்டா பழம் ஒரு கிலோ 40 to 50 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சப்போட்டா பழம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் கம்மிங்க, இது சில்லறை விற்பனைங்க. மாம்பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ். பச்சைக்காய் 15 கிலோ கொண்ட கோமாங்காய் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலை இன்றைக்கி 300 to 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரத்து அதிகம், விலைவாசி கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் ஸ்லோவாக தான் போச்சுங்க. அடுத்து கொத்தவரங்காய்ங்க 15 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 500 ரூபா வரைக்கும், செகண்ட் குவாலிட்டி கொத்தவரையில் 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பெரிய கொத்தவரங்காய் விலை எந்த மாற்றமும் இல்லைங்க. சிம்ரன் கத்திரிக்காய் 25 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காய் இருந்ததுன்னா 300 to 450 ரூபா வரைக்கும். பவானி கத்திரிக்காய் 400 to 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டையாக இருந்தால் 400 to 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. இஞ்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி சில்லறை விற்பனை ஒரு கிலோ 40 to 50க்கும், ஹோல்சேல் ப்ரைஸ் இஞ்சி 20 to 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சை மலம் 10 கிலோ கொண்ட போய் 50 to 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி 50 to 60ங்க, செகண்ட் குவாலிட்டி எலுமிச்சை மலம் 40 ரூபா 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. வெள்ளரிக்காய் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெள்ளரிக்காய் இருந்தால் 40 to 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. சின்ன வெங்காயங்க திருப்பூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட போய் இன்றைக்கி லைவ் ஆக்ஷன் வீடியோ போட்டிருந்தேங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெங்காயம் 1000 ரூபாயிலிருந்து 1200 வரைக்கும் விற்பனை ஆச்சுங்க. காய்க்காய்ங்க நாற்றுக்காய் பார்த்தீங்கன்னா 800 to 1000 1100க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. நாற்றுக்காய் தெளிவான காய் ஒன்றும் வரலிங்க.
காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விதை வெங்காயம் காய்க்காய் 40 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க. நாற்றுக்காய் பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலிருந்து 45 ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க. ஒரு சில ஐட்டம் 50 48ங்கிறாங்க. எந்தளவுக்கு உண்மையும் தெரியலைங்க. நார்மல் ரேட் 45 ரூபா வரைக்கும் ஷூராக வாங்கிக்கிறாங்க இன்றைக்கி. விலை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடு கம்மிங்க. ஏன்னா மைசூர் வெங்காயம் வந்துருச்சுங்க. மைசூர் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ திருப்பூர் மார்க்கெட்லேயே கொண்டாந்து 35 ரூபாய்க்கு வந்து மைசூர் வெங்காயம் சேல்ஸ் பண்ணுறாங்க. என்ன ஒரே காரணம், அந்த வெங்காயத்தை எடுத்தால் இன்றைக்கி ஒரே நாள் விற்றாகணும், காய் டச்சு வருதுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா 35 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் சிறு வியாபாரிகள் வாங்கி விலை குறைவாக கிடக்கிற மட்டும் அதை தான் வாங்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி 25க்கும் செகண்ட் குவாலிட்டி 15 ரூபாயிலேருந்தே வந்து கிடைக்குதுங்க. அரசாணிக்காய் 50 கிலோ மூட்டை ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 300 to 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. 25 கிலோ பை அரசாணிக்காய் 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. பூசணிக்காய் 50 கிலோ மூட்டை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா 300 to 350 ரூபா வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா 400 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க. 24 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 500 to 650 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. காலிஃப்ளவர் சற்று விலை உயருங்க. தேங்காய் சிறியரக தேங்காய் பார்த்தீங்கன்னா நச்சுப்பொடி 10 ரூபாயிலிருந்து 14 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. மீடியம் சைஸ் 16 to 23 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பெருவட்டு தேங்காய் 28 ரூபாயிலிருந்து 34 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. சுண்டைக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 45 ரூபா வரைக்கும், செகண்ட் குவாலிட்டியாக இருந்தால் 30 to 35 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தர்பூசணிக்காய்ங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கிலோ 8 ரூபா ரேட்டில் வந்து வாங்கிக்கிறாங்க. நல்ல குவாலிட்டியாக இருந்தால் திருப்பூர் மார்க்கெட்டில் 40 கிலோ கொண்ட பை 300 ரூபாய்க்கு வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி தர்பூசணி வந்து விற்பனையாக இருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா கழிச்சு காய் பார்த்தீங்கன்னா 150 ரூபாயிலிருந்து 180 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய் 25 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 400 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 20 to 30 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய் வச்சுருக்கிறவங்க பாங்க பண்ணுங்க, விலை கண்டிப்பாக ஏறுங்க. ஒட்டச்சத்திர மார்க்கெட்லேயும் கோவக்காய் விலை வந்து விலை ஏறிடுச்சுங்க. கொய்யாப்பழங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி 40 to 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. விலை வந்து மைசூர்காய் வந்துச்சுன்னு கேட்டாங்க திருப்பூர் மார்க்கெட்டுக்கு. இன்றைக்கி வந்து தனியார் பதிவே போடுறாங்க நாளைக்கு. மைசூர்காய் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியாக வந்திருக்குதுங்க. ஒரு கிலோ 35 ரூபாய்க்கு திருப்பூர் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறாங்க. என்ன காரணம்னா அது வெங்காயம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தன்மை கம்மியாகவும் அளவு சைஸ் வந்து சிறுசாகவும் ஈரப்பதமாகவும் இருக்குதுங்க. நம்மளால் வச்சுருக்கிறது தாங்காதுங்க. அதனால் விலை கம்மியாக கொடுக்குறாங்க.